Thank you, sir, for your opening remarks. It is now my honor to invite our chief guest, the Honorable Thiru B. Rajkumar, Minister for Housing and Urban Development, Government of Tamil Nadu, to deliver the chief guest address. Good morning to everyone. Respected representative of the Hindu groups, distinguished guests, industrial leaders, ladies and gentlemen, I am happy to participate in the Hindu Real Estate and Urban Infrastructure Summit 2026. I thank the Hindu group for inviting me as the chief guest. With your permission, I would like to continue my speech in Tamil. இந்த முக்கியமான மாநாட்டில் என்னை தலைமை விருந்தினராக அழைத்த த இந்து குழுமத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் ரியல் எஸ்டேட் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி குறித்து விவாதிக்க இத்தகைய உயரிய மேடையை உருவாக்கியிருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது. ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை அதன் உயரமான கட்டடங்கள் மட்டும் தீர்மானிப்பதல்ல, அந்த கட்டடத்துக்குள் பின்னால் இருக்கும் சிறந்த திட்டமிடல், வலுவான உள்கட்டமைப்பு, தரமான குடிநீர், சாலை வசதிகள், பொது போக்குவரத்து, பசுமை சூழல் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரம் ஆகியவை உண்மையான வளர்ச்சிக்கான அடையாளங்கள். தமிழ்நாடு இன்று இந்தியாவின் மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் மாநிலங்கள் ஒன்றாக திகழ்கிறது. உற்பத்தி தொழில்கள் வளர்கின்றன. உலகளாவிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருகின்றன. புதிய முதலீடுகள் அதிகரித்து வருகின்றன. இதனால் வீடுகள், அலுவலகங்கள், தொழில் பூங்காக்கள், சாலைகள் மற்றும் நகர்ப்புற உட்கமைப்பு அமைப்பு தேவையும் நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இந்த வளர்ச்சியை திட்டமிட்டு வழிநடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது. எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு தலைமையில் தமிழ்நாடு அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நகர்ப்புற வளர்ச்சியை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது. எங்களுடைய நோக்கம் வெறும் கட்டடம் அனுமதி வழங்குவது மட்டுமல்ல, நாளைய தலைமுறை பெருமையாகவும் பேசும் நகரங்களை உருவாக்குவதே எங்கள் நோக்கம். மழை வந்தால் தண்ணீர் தேங்காத நகரங்கள், கோடை வந்தால் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத நகரங்கள், மக்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய நகரங்கள், முதலீட்டாளர்கள் நம்பிக்கையுடன் வரக்கூடிய நகரங்கள், இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் நகரங்கள். எனவே உலக தரத்திலான உள்கட்டமைப்பை உருவாக்குவது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. ரியல் எஸ்டேட் துறை என்பது நிலங்கள், கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் மட்டுமல்ல, அது லட்சக்கணக்கான மக்களின் வேலை வாய்ப்பையும் உருவாக்குகிறது. சிமெண்ட், இரும்பு, மின்சாரம், போக்குவரத்து, வங்கி, காப்பீடு, சிறு மற்றும் குறு தொழில்கள் என பல துறைகள் வளர்ச்சிக்கு அடித்தளமாக உள்ளது. அதனால்தான் ரியல் எஸ்டேட் வளர்ந்தால் பொருளாதாரமும் வளரும். இன்றைய மாநாட்டில் எதிர்கால நகரங்கள் உற்பத்தி துறையின் வளர்ச்சி, ஜிசிசிக்கள், ஒருங்கிணைந்து நகர்ப்புற வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, சுற்றுச்சூழலுக்கு உகந்த கட்டுமான உள்ளிட்ட பல முக்கியமான தலைப்புகள் விவாதிக்கப்பட இருப்பதை அறிந்தேன். இந்த விவாதங்கள் தமிழ்நாட்டில் எதிர்கால வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நான் நம்புகிறேன். அரசால் மட்டுமே வளர்ச்சியை உருவாக்க முடியாது. அரசும், தொழில்துறையும், பொறியாளர்களும், கட்டிட கலைஞர்களும், நிதி நிறுவனங்களும், பொதுமக்களும் அனைவரும் இணைந்து செயல்பட்டால்தான் உலகத்தரத்திலான நகரத்தை உருவாக்க முடியும். தமிழ்நாடு அரசு வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பும் வழங்க உறுதி பூண்டுள்ளது. முதலீட்டாளர்கள் நம்பிக்கை, மக்களுக்கு தரமான வாழ்க்கை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, எதிர்கால தலைமுறைக்கு நிலையான வளர்ச்சி, இந்த 4 நோக்கங்களையும் மையமாக கொண்டு நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம். இந்த சிறப்பான மாநாட்டை ஏற்படுத்த செய்த தி இந்து குழுமத்திற்கு மீண்டும் ஒரு முறை எனது பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டில் நடைபெறும் கருத்துக்கள் பரிமாற்றங்கள் தமிழ்நாட்டு வளர்ச்சி, புதிய சிந்தனைகளும் புதிய வாய்ப்புகளும் உருவாக்கும் என்று நம்புகிறேன். இந்த மாநாட்டின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வது, மக்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்து கொடுப்போம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையிலே நாங்களும் இந்த அரசாங்கமும் நான் துறை அமைச்சர் என்ற முறையிலே நியாயமான கோரிக்கைகள், மக்களுக்கு தேவையான அனைத்து கட்டமைப்புகளும் உறுதியாக செய்திட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடன் என்றும் உறுதுணையாக இருப்பேன் என்று உறுதியாக கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
I now request Mr. L.V. Navneet, CEO, The Hindu Group, to present a memento to our chief guest, the Honorable Thiru B. Rajkumar. I request Mr. L.V. Navneet to present a memento to Mr. Arun M.N., Managing Director, Casa Grande. In the audience, thank you. Every great story has a beginning. For Casa Grande, that story began right here in Chennai. This city didn't just witness its journey, it laid the foundation for it. Chennai nurtured its vision, fueled the growth, and gave Casa Grande the confidence to evolve from a homegrown brand into a